அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கத்தினர் தமிழக காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு 108 அவசர ஊர்தி தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் இருளாண்டி, எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டி அச்சுறுத்தும் வகையில் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். இந்த செயலுக்கு எடப்பாடி பழனிசாமி பொது மேடையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். டிரைவரை குறிங்க, அடுத்த வண்டி ரிட்டர்ன் வந்தால் அந்த டிரைவரை பேஷண்டாக அனுப்புவோம்னு சொல்லி மிரட்டுகிறார். இது 108 ஆம்புலன்ஸ் சார்பாக எடப்பாடி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். 108 ஆம்புலன்ஸ் ஊழியருடைய பொதுமேடையில் வந்து எடப்பாடி அவர்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும். இன்னொன்று, எங்களுடைய ஆம்புலன்ஸை இனி வருங்காலங்களில் வந்து அவர் வந்து ரோட்டில் வந்து மீட்டிங் போடக்கூடாது. எந்த ஒரு கட்சி இருந்தாலும் ஒரு சந்துக்குள்ளே போட சொல்லுங்கள். ஏன்டா இனி வருங்காலங்களில் 108 ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கு வந்து 108 ஆம்புலன்ஸுகளுக்கு காவல்துறை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். ஏன்டா எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக மீட்டிங் போடுவாங்க, அதில் போவதற்கும் அச்சுறுத்தலாக இருக்குது. காவல்துறை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இதே தொடர்ச்சியாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் 108 ஊழியர்கள் ஒன்று கூடி மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.